Welcome back to South Tube. நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Buddha Statue of Hyderabad அப்படினு சொல்ற அந்த பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அங்க தான் பயணிக்க போறோம். இது எங்க அமைஞ்சிட்டுனா ஹைதராபாத் சிட்டில தான் அமைஞ்சிட்டு இருக்கு. 1985ல இந்த புத்தா ஸ்டாச்சு அப்படின்றது வேலைப்பாடுகள் தொடங்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த புத்தா ஸ்டாச்சு எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தபடியா இந்த பார்க் உள்ள எப்படி போறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாச்சு அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985ல அப்போதைய சீஃப் மினிஸ்டரா இருந்த என்டிஆர் அவர்கள் வந்து நியூயார்க்ல இருக்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அது அப்படி அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு ஹைதராபாத்லயும் கண்டிப்பா இதே மாதிரி ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானோட இங்க வந்து அவர் வந்து பண்ண ஆரம்பிச்ச ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இந்த புத்தா ஸ்டாச்சு. இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து கௌதம் புத்தா வேர்ல்ட் டாலஸ்ட் சிங்கிள் ஸ்டோன்ல அமைக்கப்பட்டிருக்கு. அதுல மோனோலித்திக் ஸ்டாச்சு அப்படின்னா இதுதான் ஆக்சுவலி இன்னும் இந்தியா ஹைதராபாத்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த புத்தா ஸ்டாச்சு தான் வேர்ல்ட் டாலஸ்ட். ஸோ நம்ப முடியல ஆக்சுவலி அவ்வளோ பிரம்மாண்டமா சூப்பரா இருந்தது. இது உருவானது வந்து 1985ல ஹைதராபாத்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலையை செதுக்க ஆரம்பிக்கும் போது 5 வருடங்கள் ஆயுது. இது வேலைப்பாடுகள் முடியும் போது 1990ல முடியுது. ஸோ அங்க இருந்து ஹைதராபாத்துக்கு எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா இது வேர்ல்ட் டாலஸ்ட். அப்போ எவ்வளவு டன் வெயிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 டன் வெயிட்ல இதை செதுக்கியிருக்காங்க. 58 ஃபீட் டாலஸ்ட் இந்த ஸ்டாச்சு சிங்கிள் ஸ்டோன்ல செதுக்கப்பட்டிருக்கு. அங்க இருந்து அதை எடுத்துட்டு வந்தது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கு. இருந்தாலும் அது பல கஷ்டங்கள் தாண்டி அதை எடுத்துட்டு வராங்க. எடுத்துக்கொண்டு ஹுசைன் சாகர் லேக்ல தான் நிறுவனம் அப்படின்ற ஒரு பிளானு. இந்த இடத்த வந்து ஒரு டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாத்தணும் அப்படின்றதான் என்டிஆரோட பிளானு. ஸோ இங்க வரும்போது லேக்கோட நடு பாகத்துல தான் வைக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. பட் அதை பொருட்படுத்தாம அவர் அங்கதான் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது அங்க இருந்து அந்த ஆப்ரேஷன் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனிக்கு இதை கொடுக்குறாங்க. இதை உள்ள போய் இன்ஸ்டால் பண்றதுக்கு அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு ஃபெயிலியர் ஆகுது. ஒரு ட்ராஜடி நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உள்ள எடுத்து ஒரு 90 மீட்டர் உள்ள போகும்போதே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த புத்தா ஸ்டாச்சு அப்படின்றது அந்த லேக்குக்குள்ள விழுது. 10 பேர் இறந்து போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தித்திக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த ஸ்டாச்சுவை இங்க இருந்து அதுல எடுத்துட்டு போய் இன்ஸ்டால் பண்றதுக்கு 2 வருடங்கள் ஆயிருக்கு. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, அதுதான் உண்மை. இந்த 350 டன் உள்ள ஸ்டாச்சு லேக்குக்குள்ள விழும்போது அதை அங்க இருந்து வெளியே எடுத்து லேக்குக்குள்ள கொண்டு போய் அதை இன்ஸ்டால் பண்றது எளிமையான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஜாபு. பட் அப்பவும் என்டிஆர் வந்து உள்ளதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஆசையில் இருந்தப்போ அதை போய் பண்ணியிருக்காங்க. பண்ணி 1992ல வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். வேர்ல்ட் டாலஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு சூப்பரா செதுக்கியிருந்தாங்க. அதை சுத்தி வச்சிருக்க அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. அதுக்கப்புறமா லும்பினி கார்டன் அப்படின்றது இதுக்குள்ள வந்து உருவாக்குறாங்க. ஒரு ஐ திங்க் பல ஏக்கர் பரப்பளவுல அந்த சைட்ல ஒரு பார்க் அமைக்கிறாங்க. அப்புறம் அங்க இருந்து போட்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உள்ள போய் ஸ்டாச்சுவை பக்கத்துலேயே போய் பாக்குறதுக்கு. இதுல ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. இந்த பார்க் அப்படின்றது ஒரு சின்ன குட்டியான ஒரு பார்க்கு. அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீ அப்படின்றது வச்சிருக்காங்க. கரெக்டா ஞாபகம் இல்லை. பட் அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸான ஒரு என்ட்ரி ஃபீ தான். பேக் வைக்கிறதுக்குன்னு ஒரு என்ட்ரி ஃபீ ஒரு கவுண்டர் வச்சு அதுக்கு தனி. அது ஒவ்வொரு அவருக்கும் வந்து இவ்வளவு ரூபாய் அப்படின்னு கலெக்ட் பண்றாங்க. அடுத்தது நம்ம உள்ள போனோம் அப்படின்னா போட்டிங்க்கு தனியா என்ட்ரி டிக்கெட்டு. உள்ள சின்ன நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க. சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. கேம்ஸ் ஒவ்வொரு கேம்ஸுக்கும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தனியான என்ட்ரி ஃபீஸ் எடுக்கணும். அதே மாதிரி லேசர் ஷோ அப்படின்றது உள்ள இருக்கு. அதுக்கு தனி என்ட்ரி டிக்கெட். ஸோ எல்லா இடத்துலயும் உங்கள்ட்ட இருந்து காசு வந்து கலெக்ட் பண்றதே அவங்களோட மோட்டோவா இருக்குது. நிஜமா எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. உள்ள போகும்போது போட்டிங் வந்து 100 ருபீன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் போட் வந்து 300 ருபீன்னு நினைக்கிறேன் நான் சரியா ஐ திங்க். அப்புறம் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் போட் அந்த மியூசிக் போட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு போட்டுக்கு வந்து தனியா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் எல்லா விஷயமும் வந்து அந்த காசு ஓகே. பட் ஒரே ஒரு பேக்கேஜா கொடுத்துருக்கலாம். எல்லாமே கவர் பண்றதுக்கு ஒரு 200 ருபி இல்ல 100 ருபி அப்படின்னு சொல்லியிருந்தா சூப்பரா இருக்கும். நீங்க போட்டிங் போயிட்டு லேசர் ஷோ போயிட்டு கேம் 1-2 கேம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். 2 கேம் ஆடிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை தாண்டி ஒவ்வொன்றுக்கும் தனி டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னும் போது நிஜமா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்தான். எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்துல டிசப்பாயின்மெண்ட். பட் இருந்தாலும் நம்ம போனது இந்த புத்தா ஸ்டாச்சுவை பார்க்கணுன்ட்டு. ஸோ போட்ல ஏறி நம்ம பயணிச்சோம். பக்கத்துல போய் பார்த்தோம். சூப்பரா இருந்தது. சொல்ல வார்த்தை இல்லை. திரும்ப அங்க எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு இந்த ஸ்டாச்சுவை தள்ளி பெருசா இல்லை. வியூ நல்லா இருந்தது. நம்ம போன டைம் அப்படின்றது எக்ஸாக்ட் டைம். ஸோ அந்த ஈவினிங் டைம்ல நீங்க போனீங்கன்னா
அந்த அந்த சன் செட் ஆகிற டைம்ல அந்த லைட்டிங்கோட பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுலயும் வந்து ஒரு சின்ன லேசர் ஷோ மாதிரி வச்சிருக்காங்க. அந்த புத்தா ஸ்டாச்சுல வந்து இந்த லைட் வந்து டிஃப்ரெண்டா வந்துட்டு போகும். ஸோ ஒட்டுமொத்தமா நல்லாவே இருந்தது. பெரிய விஷயம் டிசப்பாயின்மெண்ட் இல்லை. பட் எனக்கு பொறுத்த அளவுல எல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜா வச்சிருக்கலாம். அதே மாதிரி நம்ம உள்ள போகும்போது நம்மளோட பேக்கா இருக்கட்டும் எதுவும் நம்ம உள்ள எடுத்துட்டு போக முடியாது. எதுவா இருந்தாலும் வெளியில இதுலதான் வச்சாகணும். ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப செக்யூரா வச்சிருக்காங்க. நமக்கு போலீஸ் எல்லாமே இருந்து நம்மளை செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. எதனாலன்னா ஒரு என்னடா ஒரு பார்க்குக்கு போறதுக்கு இவ்வளவு செக் பாயிண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2007ல இங்க ஒரு டெரர் அட்டாக், ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்தது இதே இடத்துல. அதுல வந்து ஒரு 44 பேர் இறந்து போனாங்க, 100 பேருக்கு மேல இன்ஜுரி ஆனாங்க. ஸோ அதனால அந்த டைம்ல இருந்து இந்த இடத்த வந்து ரொம்ப செக்யூரா வச்சிருக்கேன். இந்த இடம்னு இல்லை, இதை சுத்தி உள்ள பகுதிகளில் நீங்க எங்க போனாலும் வந்து போலீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். செக் பாயிண்ட் அப்படின்றது நிறைய இருக்கும். பட் ஒட்டுமொத்தமா சூப்பரா இருந்தது. ஹைதராபாத் போனீங்கன்னா போக மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துக்கு. இந்த இடத்த வந்து சுத்தி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. எது பாத்தீங்கன்னா என்டிஆர் கார்டன் அப்படின்றது இதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப புதுசா அமைக்கப்பட்டிருக்க தெலுங்கானா மெமோரியல், ஒரு பிரம்மாண்டமான மெமோரியலும் பக்கத்திலே இருக்கு. நியூ ஐ திங்க் செக்ரட்டரியேட் அது கூட பக்கத்துல அமைஞ்சிட்டு இருக்கு. பிர்லா மந்திர், இன்னும் வந்து இது பக்கத்திலே வந்து ஒரு பிரம்மாண்டமான அம்பேத்கர் ஸ்டாச்சு நிறுவ போறாங்களாமா, வேர்ல்ட் டாலஸ்ட். ஸோ அதுவும் இங்க தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஈவினிங் டைம் நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு 5 o'clock வந்தீங்கன்னா இல்ல ஒரு 4 o'clock வந்தீங்கன்னா ஒரு 8:30 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி, இல்ல ஒரு 9 o'clock வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஹைதராபாத் போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க, உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த ஏரியால பக்கத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.